ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புது விதமாக ஒரு பாயாசம் தான். பாஸ்தா வச்சு இந்த பாஸ்தாவை இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. மிக்சியில் போட்டு ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய், நெய்யை விட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா அது சிகப்பாக வரணும். எதுலேயோ பாயாசம் வைப்போம். ஜவ்வரிசியில் பாயாசம், அவுள் பாயாசம், ரவை பாயாசம், சேமியா பாயாசம், நிறைய பாயாசங்கள், அரிசி பாயாசம் அந்த மாதிரி வைப்போம். இது ஒரு புதுசாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த தமிழ் வருஷ பிறப்புக்கு இந்த பாயாசம் தான் திரும்ப ஒரு முறை செய்வேன். ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. நான் கொஞ்சமாக தான் செய்தேன். இது எப்படி வருமோ தெரியலன்னு ட்ரை பண்ணால் ஓகே, நல்லாவே வந்தது. இதை நல்லா கைவிடாமல் கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்துக்கணும். எதுக்குன்னா இது கொஞ்சம் சிறுசு பெருசுமாக இருக்கும், கொஞ்சம் விட்டோம்னாலும் தீஞ்சிடும். அதனால் நம்ம கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இது பாருங்கள், இப்போ எந்த கலரில் இருக்குது. இதே சேம் சைடு வந்து நம்ம பால் ஒரு 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்திருக்கேன். அந்த 1/2 லிட்டர் பாலை இப்போ நல்லா கொதிக்க விடலாம். பால் நல்லா கொதித்து வரும்போது நம்ம வறுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, இந்த பாஸ்தாவை அதில் போடலாம். ஏன்னா பால் நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் இந்த பாஸ்தாவை அதில் போடும்போது இந்த பால் கொதிக்கிறது, இந்த பாஸ்தா கொஞ்சம் டைம் எடுக்குது வேகிறதுக்கு. அதனால் இது வேகிறதுக்கும் அந்த பால் சுண்டுறதுக்கும் சரியாக இருக்குது டைமு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை போட்டு கிளறி விடுங்க. இந்த சைடில் ஆடை கட்டுறது இதெல்லாம் தள்ளி விட்டு கிளறி விடுங்க. இது கூடயே நம்ம முந்திரி மட்டும் வறுத்து வச்சுருக்கேன். நான் முந்திரி வறுத்துக்கலாம். அந்த முந்திரியை மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். பாதாமாக வேறு எதையும் போடலை. ஏலக்காய், முந்திரி, சர்க்கரை, பால், இந்த பாஸ்தா, இவ்வளோ தான். இந்த 5 பொருள் மட்டும்தான் பாயாசத்துக்கு. வேறு எந்த பொருளும் போடலை. க்ரீமோ எதுவுமே வாங்கலை, நான் ஆட் பண்ணலை. இப்போ பாருங்கள், இந்த பாலை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது இல்லையா எந்த அளவுக்கு சுண்டி கொதிக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த க்ரீமியாக அந்த ஒரு ஸ்பூனில் எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்கும். இது கூட நீங்கள் சர்க்கரை போடலைன்னா வெல்லம், தேங்காய் போட்டுக்கலாம். அடப்பிரதமன் மாதிரி இருக்கும். அது கரெக்டாக சொல்லலைன்னா தேங்காய் போட்டு வெல்லம் போட்டு செய்தோம்னா நம்மளது அடப்பிரதமன் டேஸ்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் வேணால் இதை நல்லாவே செய்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வந்தது எனக்கு. இந்த தமிழ் நியூ இயருக்கு இதுதான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு ஒரு முறை செய்யலாமேன்னு சொல்லிவிட்டு பங்குனி உத்தரத்துக்காக நான் செய்தேன் இந்த பாயாசத்தை. சரி, அதுவே நல்லா இருக்கவே திரும்ப தமிழ் நியூ இயருக்கும் செய்ய சொல்லியாச்சு. அதனால் அதையே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், பாயாசம் ரொம்ப கிளியராக நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. அது சாப்பிடும்போதே தெரியும், நல்ல அந்த ஒரு க்ரீம்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிகளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.